Hi friends, இன்னைக்கு நம்ம புளி சாதம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். சாப்பாடு வடிச்சு இங்க எடுத்து வச்சிருக்கோம். ஆனா இது வந்து சூடு ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இத வந்து கிளறணும். நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம புளி காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி. நம்ம புளி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்திக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சது. இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி, புளி காய்ச்சல் எப்படி செய்கிறதுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவு மட்டும் போட்டுவிட்டு நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம சாப்பாடு வந்து இந்த மாதிரி கலந்துக்கும் போது உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் வந்து கலந்தோடனே வந்து சாப்பிட்றத விட கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. நம்மளுக்கு வந்து புளிப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கப்பில் போட்டுக்கலாம். இந்த முறையில் தான் நான் சொன்ன மாதிரி கோவிலெல்லாம் வந்து தராங்க புளியோகரைன்ட்டு. அதே மாதிரி வளகாப்பு செய்யும்போது கூட இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இதே முறையில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கேயாவது வந்து டூர் போகும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். கெடாமல் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடவும் ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.